இப்போது எஸ்எஸ்எல் பற்றி பார்க்கலாம். நம்ம பொதுவாக பெரும்பாலான சர்வீஸ் ப்ரொவைடர், டொமைன் ப்ரொவைடர் அண்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கூட தான் நமக்கு வெப்சைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரேர் கேஸில் மட்டும் எஸ்எஸ்எல் நம்ம சைட்டோடு கிடைக்காது. சப்போஸ் நம்ம சைட்டோட எஸ்எஸ்எல் கிடைச்சாலுமே சிலப்போ நம்ம செட்டிங்ஸில் பண்ணுற தப்பால் எஸ்எஸ்எல் இல்லாத மாதிரி காட்டும். ஸோ எப்படி நம்ம எஸ்எஸ்எல் செக் பண்ணுறது சொல்கிறோம். நம்ம சி பேனல்குள்ளார வந்துட்டு, இது நம்ம சி பேனல்குள்ளார வந்துட்டோம் இல்லைங்களா. இப்போது ரைட் சைடில் கிஃப்ட் கூட இருக்குது. நம்ம அக்கௌண்ட் இந்த பக்கம் காமிக்கும். இதோ பாருங்கள், இதில் கிஃப்ட் கூட லாக் போட்டிருக்கு. லாக் போட்டிருந்தாவே எஸ்எஸ்எல் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே லாக் இருக்குது. சப்போஸ் சில டைம் என்ன ஆகும்னா அன்செக்யூர் அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், கிஃப்ட் கொடு. இதோ பாருங்கள், இப்போது நம்ம HTTPSக்கு பதிலாக HTTP போட்டு சர்ச் பண்ணோம். அப்போ நாட் செக்யூர்ட் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. அதனால் நம்ம SSL சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட சைட்டை டிஃபால்ட்டாக யாராவது சர்ச் பண்ணும்போது SSL சைட்குள்ளார போகிற மாதிரி இது பண்ணிக்கணும். ஏன்னா பெரும்பாலான பேர் வந்து SSL சர்டிஃபிகேட் இல்லாத இதே மாதிரி நாட் செக்யூர், அன்செக்யூர் சோர்ஸ்க்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா இப்போ இகாம் மாதிரியான இதில் அவங்க பே பண்ண போகிறனாங்க அன்செக்யூர் சோர்ஸ்க்குள்ளே வரமாட்டாங்க. நான் அவங்க டேட்டா இதாகலான்ற சான்சஸ்னால. ஸோ நம்ம SSL சர்டிஃபிகேட் நமக்கு வேணும். மோஸ்ட்லி நமக்கு இருக்கும். சப்போஸ் இல்லைனாலும், சப்போஸ் இருந்து செட்டிங்ஸ்லாம் நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம வெப்சைட்டை நார்மலாக சர்ச் பண்ணும்போது நாட் செக்யூர் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நம்ம இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், நமக்கு எல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு 3 மெத்தடில் பேசிக்காக காமனாக ஒரு 3 மெத்தட் இருக்குது. அந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் சூட் ஆகிடும். 3 மெத்தடுமே எல்லாத்துக்கும் சூட் ஆகும். சில பேருக்கு 1-2 சூட் ஆகலனாலும் மற்ற மெத்தட்ஸில் சூட் ஆகும். இப்போ அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சி பேனல்குள்ளே வாங்க. சி பேனல்குள்ளே நமக்கு இந்த லாக் இருந்தாவே SSL இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட் கீழே வந்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, ஒவ்வொரு டூல்ஸ் பற்றிலையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போது இதில் பார்ப்போம். செக்யூரிட்டிக்குள்ளார வந்துட்டோம்னாக்கா இதில் SSL TLS ஸ்டேட்டஸ்னு இருக்குது இல்லைங்களா. இதை கிளிக் பண்ணால் இப்போ நமக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். இப்போ நம்மளோட சைட்டில் SSL ஆல்ரெடி ஃபுல்லுமே நம்மளோட மெயில், நம்மளோட giftgood.com, சி பேனல் எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி SSL ஆல்ரெடி ஆக்டிவில் தான் இருக்குது. சப்போஸ் SSL இல்லைன்னா இங்கே அந்த இந்த சிம்பிள் இருக்கும். இந்த பாருங்க, இந்த சிம்பிள் இங்கே இருக்கும். ஸோ நமக்கு இப்போ SSL இருக்குது. ஸோ நோ இஷ்யூ. சப்போஸ் இங்கே SSL இல்லை அப்படின்னாக்கா ரன் ஆட்டோ SSL கிளிக் பண்ணிங்கன்னா 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இது இப்படி சேஞ்ச் ஆகிரும். சேஞ்ச் ஆன பிறகு உங்களோட வெப்சைட்டை நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து SSL அப்ளை பண்ணிவிட்டு வரும். இது ஒரு மெத்தட். ஓகே, அடுத்த மெத்தட், நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது கவனிச்சிருக்கலாம். இந்த மெத்தடை. ஸோ நம்ம வேர்ட்ப்ரெஸ் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனதும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னே மேலே வந்து நம்ம சைட் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்போ கேட்கும்போது நீங்கள் HTTP, HTTPSன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒருவேளை HTTPS செலக்ட் பண்ணிங்கன்னா யார் சர்ச் பண்ணாலும் நம்ம வேர்ட்ப்ரெஸ் த்ரூ அந்த சைட் போகும்பொழுது அது வந்து HTTPக்கு தான் போகும். ஸோ அன்சேஃப் சோர்ஸ்க்கு தான் போகும். ஸோ HTTPSஆ வந்து அதை வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணும்பொழுதே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அது இந்த வீடியோ ஸ்லைட்லேயே வந்து நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ தேர்ட் மெத்தட், ஓகே நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தேர்ட் மெத்தட் கேட்டாக்கா, ஓகே தேர்ட் மெத்தட். இது நம்ம வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே இருக்கோம். உங்களோட இந்த செட்டிங்குள்ளார வந்துட்டு ஜென்ரல் செட்டிங்குள்ளார வந்துட்டு வேர்ட்ப்ரெஸோட ஜென்ரல் செட்டிங்குள்ளார வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTTP மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அன்னோன் சோர்ஸாக அன்செக்யூர்ட் சோர்ஸ் மாதிரி காட்டும். ஸோ அதை HTTPSன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும். இந்த 3 மெத்தட் தான். இட்ஸ் வெரி சிம்பிள் மெத்தட். நீங்கள் பண்ணிவிட்டு விசிட் சைட் கொடுக்கலாம். உங்கள் சைட் போய் பார்த்தீங்கன்னா செக்யூர்டாக மாறி இருக்கும்.